ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க பொடியை வச்சு எப்படி இன்ஸ்டண்ட்டாக கோவக்காய் பொடிக்கறி பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோ. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கோவக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில், இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா தூக்கலான தாளிப்பை கொடுத்துட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கோவக்காயை நம்ம எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி மட்டும் சேர்த்து நல்லா சோட்டை பண்ணிடலாம். நல்லா சுருளை வதக்கிடுங்க. அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வந்துடணும். இப்போது நல்லா லேசாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 to 7 minutes வச்சிங்கன்னா 90% குக் ஆகிடும். இப்போ இதுக்கான ஸ்பெஷல் பொடி பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் இட்லி பொடி இல்லைனா கருவேப்பிலை பொடி எடுத்துக்கோங்க. இது கூட சில்லி பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க இந்த பொடி ரெடி. அதாவது இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பொடி ரெடி. பட் இந்த பொடி பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்ச மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்ல தண்ணி வற்றினதுக்கப்புறமா இந்த பொடியை தூவுனாப்பில் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி எடுத்துக்கினா அருமையான கோவக்காய் பொடிக்கறி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். நம்ம வறுத்து அரைச்சி எடுக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொடியை வச்சு எப்படி செய்யலாம் தான் இந்த ரெசிபி. ஸோ சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். எல்லா பொடியும் நம்ம சேர்த்து எல்லா பொருட்களையும் சேர்த்து வறுத்து அரைச்சி செய்கிறது ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொடியை வச்சு இன்ஸ்டண்ட்டாக இது மாதிரி பண்ணுறதும் ஒரு டேஸ்ட்டு தான். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.